இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன திரு, இப்ப எதுக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க? வீட்ல இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மயில. நீ என்ன தப்பு பண்ண? அண்ணா, அவரை படுக்க வைங்க, காலையில பேசிக்கலாம். யாரு? மகாவா? மகா, நீ பாவம். உன்ன மாதிரியே என் லைஃப்ல இன்னொருத்தி இருக்கா. அவ ரொம்ப பாவம். ஐயோ போச்சு, இவர் என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. விட்டா அவர் எல்லாத்தையும் உளறிடுவாரு போல இருக்கே. மயில, உனக்கு லக்ஷ்மியை பத்தி தெரியுமா? லக்ஷ்மியா? யாருடா அது? லக்ஷ்மி? லக்ஷ்மி தெரியாதா? லக்ஷ்மி சரி, ஆனா அவங்க யாருன்னு சொன்னாதானே தெரியும். அண்ணன், அவர் ஏதோ போதையில என்னென்னமோ சொல்றாரு. அவரை தூங்கட்டும், அவரை படுக்க வச்சிடலாம். இரு மகா, அவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனா இன்னைக்கு குடிச்சிருக்கான். அதுவும் நிக்க கூட முடியாத அளவுக்கு குடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் யாரையோ பத்தி சொல்ல வரான். எனக்கு தெரிஞ்சு திரு இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. மனசளவுல இவன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தோணுது. அதான் அதை தாங்க முடியாம இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான். உண்மைய சொல்லணும்னா திருவுக்கு குடிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. யாராச்சும் குடிச்சிட்டு எதிரில் வந்தா கூட திட்டுவான். அப்படிப்பட்டவனே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதோ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு இவர் ஏதோ போதையில பேசுறாரு, வேற ஒன்னும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, போதை எல்லாம் இல்ல. மகா, சத்தியமா ஓ மேல சத்தியமா. மயில, ஓ மேல சத்தியமா சொல்றேன். என்ன திரு, என்ன சொல்ற? யாரு லக்ஷ்மி? லக்ஷ்மி, லக்ஷ்மி ரொம்ப நல்லவ. சரிடா, அது யாருன்னு சொல்லு. அதுவா? அது நான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டு அவளை பாதியில விட்டுட்டு வந்துட்டேன்டா.